ஐயப்ப விரத முறைகள் பகுதி 2. பகலில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும். இரவில் அலுவலகம் செல்பவர்களுக்கு மட்டும் இது விதிவிலக்கு. கூடுமான வரையில் சண்டை சச்சரவுகளில் கலந்து கொள்ளாமல் மௌனமாக இருந்து ஐயப்ப நாமம் ஜபிப்பது மன நிம்மதியை கொடுக்கும். எல்லோரிடமும் சாந்தமாக பழக வேண்டும். பக்தர்கள் மாலை தரித்த பிறகு சந்திக்கின்ற ஆண்களை ஐயப்பா என்றும், பெண்களை மாளிகைப்புறம் என்றும், சிறுவர்களை மணிகண்டன் என்றும் அழைக்க வேண்டும். இருமுடி கட்டு பூஜையை தன் வீட்டிலோ அல்லது கோவில்களிலோ வைத்து நடத்த வேண்டும். வீட்டை விட்டு கிளம்பும் முன்பு விடலைக்காய் ஒன்றை வீட்டின் முன் அடித்துவிட்டு சுவாமியே சரணமையப்பா என்று சரணம் விழித்து கிளம்ப வேண்டும். 12 வயதுக்கு உட்பட்ட ருதுகாலம் அடையாத சிறுமிகள், ருதுகாலம் நின்ற வயதான பெண்களும் சபரிமலை யாத்திரையை மேற்கொள்ளலாம். கன்னி ஐயப்பமார்கள் யாத்திரை புறப்பட்ட தேதியிலிருந்து ஐயப்பன் சன்னிதானம் செல்லும் வரை அவர்களாக இருமுடியை தலையிலிருந்து இறக்கி வைக்கவோ ஏற்றிக்கொள்ளவோ கூடாது. குருநாதர் அல்லது மற்ற பழமலை ஐயப்பன்மார்களை கொண்டுதான் ஏற்றவோ இறக்கவோ வேண்டும். யாத்திரை வழியில் அடர்ந்த வனங்களில் காட்டு யானை, புலி, கரடி முதலான விலங்குகள் இருக்கும் ஆதலால் பக்தர்கள் கூட்டமாக சரணம் விழித்து கொண்டே செல்ல வேண்டும். பம்பையில் சக்தி பூஜையின் போது ஐயப்பன்மார்கள் சமைக்கும் அடுப்பிலிருந்து சிறிதளவு சாம்பல் சேகரித்து சன்னதி ஆழியிலிருந்து எடுக்கப்பெற்ற சாம்பலை அத்துடன் கலந்து தயாரிக்கப் பெறுவதுதான் சபரிமலை பஸ்மம். இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். ஐயப்பன்மார்கள் எல்லோரும், குறிப்பாக கன்னி ஐயப்பன்மார்கள் பெரிய பாதையில் சென்று வருவது மிகுந்த பயன் விளைவிக்கும். யாத்திரை முடிந்த பிறகு வீடு திரும்பியதும் ஐயப்பனின் திருவருள் பிரசாத கட்டினை தலையில் ஏந்தியபடி வாயிற்படியில் விடலை தேங்காய் அடித்து வீட்டிற்குள் நுழைய வேண்டும். வழிபாட்டு அறையில் கற்பூர ஆரத்தியோடு கட்டினை அவிழ்த்து பூஜை செய்து பிரசாதங்களை அனைவருக்கும் வழங்க வேண்டும். யாத்திரை நிறைவேறியதும் குருநாதர் மூலம் மாலையை கழற்றி விட்டு விரதம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும்.